जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். மீனராசி நேயர்களை, மனசு சொல்றதை மட்டும் கேட்டு முடிவு பண்ணாது. சோ இதுல நான் ஒரு கண் முன்னால் தெரியும் உண்மை கூட நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு முடிவு பண்ணு. பணியில் இதுவரை இருந்த குழப்பம் குறைந்து தெளிவான பாதை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரெகக்னைசேஷன் தாமதமானாலும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சக ஊழியர்களின் தனிப்பட்ட பிரச்சனை தலையிட்டு உங்கள் பெயரை சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம். தாயார் விஷயத்துல எல்லாம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி சிறப்புகள் உண்டு. அதே போல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாம வெளியில போறது, சந்தோஷங்கள் இருக்கும். உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் தனியா எதையும் போராடாது. எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோ, கரெக்டா இது பண்ணிக்கோ. தொழில் விஷயத்துல புதிய கஸ்டமர், புதிய சர்வீஸ் போன்ற புதிய இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல கிரெடிட்ஸ், நிறைய நல்ல பேர், நல்ல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. கணவன் மனைவி சிறப்பா இருக்கு. அதே போல விவாகரத்து பிரிவு இருப்பவர்களுக்கு கூட மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சட்ட விஷயங்களில் அட்வொகேட் என்ன சொல்றாங்களோ, லாயர் என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்து செய்யறது நல்லது. அதே போல அவங்க அதுக்காக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்டு பண்ணிக்கோங்க. நினைவாற்றல், படிப்பு திறன், மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கு. இந்த வாரம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், அளவுக்கு மீறிய நம்பிக்கை, கற்பனையை உண்மையாக்க நினைத்தல், கிரெடிட்ல பொருள் கொடுத்தல், அதே போல மற்றவர் சுமையை முழுவதும் தான் ஏற்றுக்கொள்ளுதல், பழைய உறவை சோதித்து பார்ப்பது, மனக்குழப்பத்தில் முடிவு எடுப்பது, இதெல்லாம் இந்த வாரத்துல கட் பண்ணிக்கோ. ஃபுட் டிஸ்கம்ஃபர்ட், பாத வலி, கால் வலி, வாட்டர் ரெட்டென்ஷன், ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எமோஷனலா முடிவு எடுக்காது. இந்த வாரம் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த ஒரு காரியம் மீண்டும் வேகம் பெறும். குறிப்பாக பணம், வேலை அல்லது திருமண முயற்சி தொடர்பாக ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மீனத்துக்கு இந்த வாரம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால், உங்கள் நல்ல மனதை யாரும் பலவீனம் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருப்பது தோல்வி அல்ல, சரியான நேரத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் வலிமை. இந்த வாரம் எல்லோரையும் நம்ப வேண்டாம். உண்மையாக உங்களை மதிப்பவரை மட்டும் அருகில் வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவது சிறப்பு.
ஏற்கனவே ஜென்ம சனி, அது விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஓரளவுக்கு அப்படியே ஓடிடும். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், ஓரளவுக்கு எல்லாமே இந்த வாரம் இந்த 4 மாசத்துல என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு 2027 இன்னும் சக்சஸ்ஃபுல்லா தான் வரும் மீனராசி பொறுத்தளவுக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பின்னாடி பாருங்க, கரெக்டா போறோமா, கரெக்டா இது பண்றோமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுல வந்துடுது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை சிறப்பு. ஸோ அதை மனசுல ஞாபகத்தில் வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா நல்லது. அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க. மாணவ மாணவிகள் நிறைய படிப்புல நிறைய கவனம் செதறாமல் நன்னா படிங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே போல கலைத்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு. சிறு குறு வியாபாரிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய, மொபைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சில புதிய கஸ்டமர்ஸோட வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடா பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். என்ன அலைச்சல் அதிகமாக இருக்கும், அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அலைச்சலை பார்க்காதீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் வாரம் இது. சுபம்.